ராசிகள் மிதன ராசிக்காரர்கள். மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி, மற்றும் புதன், சுக்கிரன்லாம் காம்பினேஷன் வரும்பொழுது என்ன ஆகுது அப்டின்னா, இந்த சேர்க்கை வந்து வேலையில வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ குடுக்கும். வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் மாத்தி உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்த நகர்த்தி கொண்டு போறதுக்கான வாய்ப்ப குடுத்துரும். நெறைய ஃபினான்ஷியலா வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அ நிதி ஆதாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாரி பெற்றவர்களுடன், அதாவது ஃபேமிலியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். பொதுவா வந்து சனி, புதன், சுக்கிரன் இதெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு சிலர் சொல்ற கருத்த கேட்டுக்குவாங்க. சில பேர் சொல்ற கருத்துக்கள ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்குள்ளேயே நீ பெருசா, நான் பெருசான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறைஞ்சு இப்போ ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் ப பணி வேலை செய்றவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா இவங்களுக்கு வந்து உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகம் இருந்தாலுமே, அந்த உத்தியோகத்திலே உங்களுக்கு பேர் இல்லாம, மதிப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இதுக்கு மேல ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிரும். சம்பள உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஆக கும்பம், அதேபோல மிதுனம், இந்த தனுசு இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த திரிகிரக யோகமானது நல்ல மாற்றத்தை பெறப்போகுது. இது வந்து பொதுவான பலன்களா கோச்சாரப்படி நடக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு ராசியில பர்ட்டிகுலரா மீனத்துல சேரும்பொழுது, இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடியது. உங்களோட சுயஜாதகத்துல நீங்க ஒரு யோகத்துல பிறந்திருப்பீங்க. நீங்க ஒரு திதியில பிறந்திருப்பீங்க. நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு எது நல்லது பண்ணும், எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணும், எந்த கிரகம் உங்கள தடுக்குது, எது முடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியும் போல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய காலகட்டம், லாபம் வருமா? நட்டம் வருமா? அடுத்தது போய் நம்மளுடைய வண்டி ஓடுமா? ஓடாதாங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இல்ல அப்டின்னா, எதை பத்தியுமே யோசிக்கிறதில்ல. நான் பாட்டுக்கு பிளைண்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நான் உழைப்பு மட்டுமே நம்பி போறேன் அப்டின்னா, கண்டிப்பா போலாம். தப்பு இல்ல. ஆனா உங்களுடைய நேரம் நல்ல நேரமா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி குடுத்துரும். சப்போஸ் உங்களுடைய நேரம் ஏதோ கொஞ்சம் சகபசகா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும்? லாபம் வருதோ இல்லையோ போட்ட காச எடுக்க முடியாம ரொம்ப சிரமப்படக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய ராசிகள் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது என்ன லாஸ் வந்தாலும் நீங்க தான் எடுத்துக்கணும். லாபம் வந்தாலும் நீங்க தான் எடுத்துக்க போறீங்க. அதனுடைய அதுக்காக தான் என்ன சொல்றேன், ஒரு 10,00,000 5,00,000 ஒரு 3,00,000 நீங்க முதலீடு போடுறீங்கன்னா, அதுல ஒரு 2,000 செலவு பண்ணி உங்களுடைய காலகட்டத்த மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க தொழில் பண்ண வேண்டாங்கிறது அமைப்பு கிடையாது. இந்த காலகட்டத்தில் செய்யலாமா? செஞ்சோம்னா நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்குமா? இல்ல என்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியா வெளிச்சத்துக்கு வருமா? இல்ல என் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதாங்கிற அமைப்பை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூக்ஷம். ஒரு கிரகங்களுமே நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான அமைப்புல நம்மள வழிநடத்தி கொண்டு போகுதுங்கிற சூக்ஷமத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். இந்த திரிகிரக யோகமானது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 3 ராசிகளுக்கு வேலை செய்வது மட்டுமல்லாமல் இதர ராசிகளுக்கும் வேலை செய்யும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக குரு, சுக்கிரன், சனி, புதன் எல்லாமே நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களை தேடி வருங்கிறது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.